எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் 46வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 46வது நாள் கிளாஸில் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன கிளாஸ்னால், இப்போ லாஸ்ட்டு ஒரு 4 டேஸாக நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு வெர்போட, அதாவது ப்ரெசன்டென்ஸ் வெர்போட 2 சேர்ந்தால் என்ன ஆகுது. ஒரு சென்டென்ஸில் ப்ரெசன்டென்ஸ் வெர்போட 2 சேர்ந்து வரப்போ அந்த சென்டென்ஸோட வார்த்தைகள் எப்படி அமையுது, மீனிங் எப்படி அமையுது. அதுக்கு அடுத்தது அந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்போட ஃபார் சேர்ந்தால் எப்படி ஆகுது. அப்புறம் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் சேர்ந்தால் எப்படி அந்த மாறுது, வாக்கியத்தினுடைய அந்த மீனிங் அர்த்தம் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த லாஸ்ட்டு 4 டேஸாக, ஏன்னா கொஞ்சம் கண்டினியூவேஷன் இல்லாமல் ரொம்ப கேப் விட்டு அந்த ஒரு 4-5 நாள் கிளாஸ் நடத்திருப்பேன். ஸோ அதை நம்ம இப்போ கண்டினியூவாக பார்த்துடலாம், சரிங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியமான கிளாஸ்னு ஆகணும், அதனால தான் திருப்பி நடத்துகிறேன், சரிங்களா. ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பார்த்தோம்னா, டென்சஸ்னால் என்ன, அந்த டென்ஸில் எந்தெந்த வார்த்தைகள் எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு பயன்படுது, அப்புறம் அதோட மீனிங் என்ன. அதே மாதிரி டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டைரெக்டாக சொல்லும்போது எப்படி சொல்லணும், அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லும்போது எப்படி சொல்லணும், சரிங்களா. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு லெவல் 1 தான் டைரக்ட் டு இன்டைரக்டில் நடத்திருக்கேன். லெவல் 2 நடத்தலை இது வரைக்கும். நான் உங்களுக்கு அப்புறமா அதை நடத்துகிறேன், சரிங்களா. ஓகே, அதுக்கு அடுத்தது பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், அப்புறம் பேசிவ் வாய்ஸ். இது என்ன, இது வார்த்தைகளில் எந்தெந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் ஆகுது, அது சென்டென்ஸில் வரும்போது அதனுடைய மீனிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம், சரிங்களா. ஸோ அப்போ இன்றைக்கி 46th டே கிளாஸில் ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஐ வி யூ தே நம்ம சப்ஜெக்ட்னா என்னென்ன, ஒரு சென்டென்ஸோட வாக்கியத்தில் முதல்ல என்ன வரும்னா சப்ஜெக்ட் தான் வரும். ஒரு சில சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வராமல் மறைஞ்சு வரும். அது இந்த எக்ஸ்க்ளமேஷன் ஆர்டர் மாதிரி சொல்கிற சென்டென்ஸ்லாம், அப்புறம் ஆர்டரு, அப்புறம் கொஞ்சம் கெஞ்சி கேட்குற மாதிரி வேறு சென்டென்ஸ்லாம் சப்ஜெக்ட் முன்னாடி வராமல் வெறும் வெர்பு ப்ளஸ் அதர் வேர்ட்லாம் வரும், சரிங்களா. ஆப்ஜெக்ட்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இது வரைக்குமே இந்த ஐ வி யூ தே ஹீ ஷி இட் இதுக்கான மீனிங்லாம் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஐனா நான், சரிங்களா. ஐனா நான் பேச்சு மொழியிலே நான் சொல்கிறேன். நான் அப்படியே தமிழில் அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லலை, பேச்சு மொழியே சொன்னேன். வீனா நாங்கன்னா இப்போ நம்ம எல்லோரும் கூட சேர்ந்துருக்கிறப்போ ஒரு 4 2க்கு மேலே உள்ள ஆள் எல்லாம் நிறைய பேர் நம்ம நாங்கன்னு சொல்லுவோம். சாரி, ப்ளூரலில் வந்துடும் நாங்கள். யூனா நீங்கள் அப்படின்னு வரும் இங்கிலீஷில். அப்புறம் தேனா அவங்க, தேனா ரொம்ப தூரத்தில் அவங்க. ஹீனா அவன், யாரோ ஒருத்தவன், அவனுக்கு பேர் கூட இருக்குது. அந்த ஹீ எடுத்துகிட்டு அவன் பேர் கூட சொல்லிக்கலாம். ஷீனா அவள், யாரோ ஒரு பொண்ணு. ஹீனா யாரோ ஒரு பையன். ஷீனா யாரோ ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பையனுக்கும் பேர் இருக்கும். அப்புறம் இட்டுனா அது நம்ம பேச்சு மொழியில் இட்டுன்னு எதெல்லாம் சொல்கிறோமோ நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இட்டு வச்சு, சரிங்களா. ஓகே, இப்போ ஐ வி யூ தே ஹீ ஷீ இட்டு இது எல்லாமே சப்ஜெக்டாக வரும். இந்த 7 வார்த்தைகளுக்கும் பேரும் சொல்லலாம். அப்போ ஐனா நான், எனக்கும் ஒரு பேர் இருக்குது. வீனா நாங்கள், எனக்கும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து நிற்கிறேன்னா எங்கள் 2 பேருக்குமே பேர் இருக்குது. யூனா நீங்கள், உங்களுக்கும் பேர் இருக்குது. தேனா அவங்க, 2க்கு மேலே அவங்களுக்கும் பேர் இருக்குது. ஹீனா அவன், யாரோ ஒரு பையன், அந்த பையனுக்கும் பேர் இருக்குது. ஷீனா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் பேர் இருக்குது. இட்டுனா அதுன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இப்போ இதெல்லாம் ஒரு வாக்கியத்தில் சென்டென்ஸாக வரும், சரிங்களா. அதுதான் நாங்கள் எழுதி போட்டிருக்கோம். ஐனா நான், பேச்சு மொழியில் நான், வீணா நாங்கள், நீனா நீங்கள், யூனா, தேனா அவங்க, நம்ம கரெக்டாக சொல்லணும்னா அவர்கள். ஹீனா அவன், அவர்னு சொல்லுவோம்ல, அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். மரியாதை நிமித்தமாக சொல்கிறதெல்லாம் தமிழில் அவர்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் எல்லாத்துக்கும் ஒன்று தான், சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஹீ இஸ் மை பாஸ் அப்படின்ன உடனே டக்குன்னு நீங்கள் உடனே எடுத்துக்கூடாது அவன் தான் என்னோடய பாஸ் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் தானே சொன்னீங்க ஹீனா அவன் அப்படின்னு, அதனால் அவன் தான் நிற்கணுமா, நிற்கிறான்ல, அவன் தான் என்னோடய பாஸ். அப்போ ஹீ இஸ் மை பாஸ்ன்னு சொல்லும்போது அவன் தான் என்னோடய பாஸ்ன்னு எடுத்துக்கூடாது. அப்போ ஹீ அப்படின்றதுக்கு அவர் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல எக்ஸாக்டாக நம்ம கொஞ்சம் மரியாதை நிமித்தமாக நம்ம சொல்லிக்கணும். தமிழில் அவர்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஆனால் இங்கிலீஷ் கிராமரில் அப்படி அவர் அப்படின்றதுக்கு ஒரு தனி ஒரு வார்த்தை இல்லை. அவன், அவர், அது எல்லாத்துக்குமே ஹீன்ற ஒரு வார்த்தை தான். அடுத்தது ஷீனா அவள், யாரோ ஒரு பொண்ணு, சரிங்களா, ஒரு பொண்ணு தான். அடுத்தது இட்டுனா அது, சரிங்களா. அப்போது இதுக்கு முன்னாடி பாருங்களேன், ஒரு சப்ஜெக்ட்னா என்ன,
நான் இன்றைக்கி நடந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி பேசுகிறேன், ஸ்போர்ட்ஸில் நடந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி பேசுகிறேன். அப்போ நான் எதை பற்றி பேசுகிறேனோ அதுதான் சப்ஜெக்ட். அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், ஒரு இடமாக இருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் சப்ஜெக்ட்டு. அதே மாதிரி ஒரு சென்டென்ஸோட வாக்கிய அமைப்பு இங்கிலீஷ் கிராமரில் எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்ஜெக்ட் வருது, அடுத்தது வந்து ஒரு வெர்பு வருது, அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட் வருது, மூணாவது இடத்துல அது இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட் வரும், அந்த மூணாவது இடத்துல ரெண்டுமே இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வார்த்தை வரும். சரிங்களா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு நம்ம 2 விதமாக சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், சப்ஜெக்ட்னா என்ன, நாம் எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். நான் இப்போது ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறேன், அந்த பொண்ணு தான் இங்கே சப்ஜெக்ட். அந்த பொண்ணுக்கு பேர் இருக்கும், இல்லை ஷீன்னு வச்சு கூட சொல்லலாம். அப்போ வெர்புனா என்ன, நான் எதை பற்றி பேசுகிறேனோ அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யுதோ அது செய்கிற செயல் தான் வெர்பு. சரிங்களா? ஒரு செயல்ன்றது தானே நடக்காத, செய்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஆப்ஜெக்ட். மூணாவது இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட்னு ஒன்று நம்ம சொல்லுவோம். அந்த ஆப்ஜெக்ட்னால் இந்த நான் பேசுகிற ஆள் செய்கிற செயலால் மூணாவது ஒரு ஆள் ஒரு பொருளோட தொடர்பு இருக்கும். அது யாருன்னா அதுதான் ஆப்ஜெக்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்தது காம்ப்ளிமெண்ட்டு. காம்ப்ளிமெண்ட்டுனா நம்ம விஷ் பண்ணுவோம்ல, அந்த காம்ப்ளிமெண்ட் இல்லை. இது வந்து ஒரு வார்த்தையை முடிக்கக்கூடிய சொல் அப்படின்னு அர்த்தம். காம்ப்ளிமெண்ட்னா அந்த சென்டென்ஸ் வந்து முழுமையாக்குற ஒரு வார்த்தை, முடிக்கும் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஆப்ஜெக்டில் 2 டைப் இருக்குது. அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. அடுத்தது வந்து இந்த ஆப்ஜெக்ட்டு, காம்ப்ளிமெண்ட்டு இதெல்லாம் இல்லைன்னா மூணாவது இடத்துல ஒரு சென்டென்ஸோட மூணாவது இடத்துல வேறு மாதிரியான வார்த்தைகள் வரும். அதை நம்ம போக போக பார்க்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஒரு சில சென்டென்ஸில் எல்லாத்துலேயுமே சப்ஜெக்ட்டு மொதல் வார்த்தை சப்ஜெக்டாக வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு சில வார்த்தைகளில் வராது. சப்ஜெக்ட் இல்லாமையும் வார்த்தை வரும், அங்கே சப்ஜெக்ட்டு மறைஞ்சிருக்கும். இப்போது ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த இடத்துல ஹெல்ப்னா உதவுறது, ப்ளீஸ் ஹெல்ப் மீ தான். ப்ளீஸ் அந்த இடத்துல காருங்க சப்ஜெக்டே காணும், ப்ளீஸ்க்கு அடுத்தது சப்ஜெக்டே காணும், யாரை உதவி கேட்கணும் அப்படின்னு காட்டணும். அப்போ அந்த இடத்துல என்ன மறைஞ்சிருக்கு, ப்ளீஸ் நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீங்களா. அப்போ தமிழில் போட்டு பாருங்கள், ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களா, தயவு செஞ்சு நீங்கள் உதவி செய்கிறீங்களா. அப்போ நீங்கள் அந்த இடத்துல யூ மறைஞ்சிருக்கு, ப்ளீஸ் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு வருது. அப்போ யூ எடுத்துகிட்டு ஹெல்ப் மீ மட்டும் போட்டாச்சு. சரிங்களா? ஓகே. அப்போ சப்ஜெக்டும் ஒரு சில சென்டென்ஸில் மறைஞ்சி வரும், அதை தான் நான் சொல்ல வந்தேன். சரிங்களா? அப்போது சப்ஜெக்ட்னா என்ன, வாக்கியத்தோட முதல்ல வர்றது தான், ஒரு சென்டென்ஸோட பிகினிங்கில் வர்றது தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த 4 நாள் கிளாஸில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஒரு சின்ன ரீகேப்பாக பார்த்துடலாம். இப்போ ரீகேப் நம்ம பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஒரு முக்கியமான வார்த்தை. எப்பப்போல்லாம் ஒரு வெர்புக்கு அடுத்தது டூ சேர்ந்து வருதோ, அதுக்கான என்ன மீனிங், அது வரும்போது அந்த வார்த்தை எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போது ஒரு வெர்பு, இந்த வெர்பு நான் இப்போ சொல்ல போகிற வெர்பு எல்லாமே ப்ரெசன்ட் வெர்பாக தான் இருக்கும். அதாவது அந்த வெர்பு டேபிளில் முதல்ல இருக்கிற வார்த்தையாக தான் இருக்கும். இப்போ வாண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்குவோம், அது ப்ரெசன்ட் வெர்பு. ரெண்டாவதாக வந்து டிசைடு அப்படின்ற முடிவெடுக்கிறது. வாண்ட்னா விரும்புகிறது, டிசைட்னா முடிவெடுக்கிறது. சரிங்களா? அதுக்கும் பக்கத்தில் அந்த வாண்ட்டுக்கும் டிசைடுக்கும் பக்கத்தில் டூ சேர்த்தா என்ன மாதிரியான சென்டென்ஸ் வருது இங்கே பாருங்களேன். இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து லண்டனில் இருக்கிற லண்டன் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போக விரும்புகிறேன், டுடே ஈவினிங் வந்து நான் லண்டன் போக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அதுக்கு எப்படி மீனிங் வரும், டுடே ஐ வாண்ட் டு அப்புறம் ஒரு வாண்ட் டு பக்கத்தில் வாண்ட் டு கோ டு லண்டன், நான் இன்றைக்கி லண்டன் போக விரும்புகிறேன் டுடே. ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு வெர்புக்கும் பக்கத்தில் டூ சேருது. அப்படி டூ சேர்ந்துச்சுன்னா அது எந்த மாதிரியான சென்டென்ஸை கொடுக்கும். ஸோ அப்போ அந்த டூக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரி வெர்புலாம் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு ஹோப் டு அப்படின்ற ஒரு வார்த்தை, இல்லைன்னா வாண்ட் டு அப்படின்ற ஒரு வார்த்தை. ஐ வாண்ட் டு கோ டு மெட்ராஸ் அப்படின்னா, ஐ வாண்ட் டு கோ டு மெட்ராஸ் திஸ் ஈவினிங்னா அப்போ வாண்ட்டுக்கு பக்கத்தில் அதிகமாக நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? வாண்ட் அப்படின்ற வெர்புக்கு, வாண்ட்னா விரும்புகிறது, அப்போ டூனா ஒரு செயலை, அப்போ என்ன செயலை செய்ய விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துக்கு போக விரும்புகிறியா, நீ எதை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு செயலா இல்லை ஒரு பொருளா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ அடுத்ததாக சொல்லலாம். அப்போ வாண்ட் டு அப்படின்னு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹோப் டு அப்படின்னு, ஐ ஹோப் டு யூ சக்சீட் இன் யுவர் லைஃப் அப்படின்னா, யூ வில் கெட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். ஐ ஹோப் டு யூ வில் கெட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப்னா, நீ உன்னோட லைஃப்பில் ஜெயிச்சிருவேன்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப்னா நான் நம்புகிறேன். ஐ ஹோப் யூ டு கெட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப்.
ஐ ஹோப் யூனா நான் உன்னை நம்புகிறேன், டு கெட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இல்லை பாருங்கள், ஐ ஹோப் டு கெட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹோப் டு யூ டு கெட் யுவர் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப், யூ டு கெட் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போது ஐ வாண்ட் டு கோ டு மெட்ராஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஹோப் டு அப்படின்னு வந்துச்சுன்னா ஐ ஹோப் டு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்புறம் நீடு, இப்போது நீட்னா ஒரு தேவை அப்படின்ற குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ நீட் டுனா தேர் இஸ் அ நீட் டு டூ திஸ் ஒர்க் அப்படின்னா அந்த செயலை செய்வதற்கான தேவை இருக்கிறது. தேர் இஸ் அ நீட்னா ஒரு தேவை இருக்குது. டு டூ திஸ் ஒர்க்னா இந்த செயலை செய்கிறதுக்கு ஒரு தேவை இருக்குது. அப்போ இந்த செயல் வந்து ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டான். தேர் இஸ் அ பிளான் டு கோ டு மெட்ராஸ் அப்படின்னா ஒரு பிளான் இருக்குது என்ன செய்கிறதுக்கு, மெட்ராஸ் போகிறதுக்கு. சரிங்களா? எக்ஸ்பெக்ட் அப்படின்னா எதிர்பார்க்குறது, அதுக்கும் பக்கத்துலேயும் அதிகமாக நம்ம டூ வச்சு சொல்லலாம். இப்போனா ஐ எக்ஸ்பெக்ட் என்ன மாதிரி சொல்லலாம், டு கெட் யூஎஸ்பிடி ரெக்கவரி அப்படின்னா நீ சீக்கிரமாக உன்னோட உடல்நலத்துலேருந்து நீ தேறி வருவன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இல்லைனா இப்படி கூட சொல்லிக்கலாம், நீ அதிகமாக மார்க் எடுக்கிறேன்னு கூட, நான் மார்க் எடுப்பேன்னு கூட நான் எதிர்பார்க்குறேன். ஐ எக்ஸ்பெக்ட் யூ ஃப்ரம் யூ, ஐ எக்ஸ்பெக்ட் டு கெட் ஹை மார்க்ஸ் இன் யுவர் எக்ஸாமினேஷன். நீனு உன்னோட எக்ஸாமில் நிறைய மார்க் எடுக்கிறேன்னு கூட நான் எடுப்பேன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போது எக்ஸ்பெக்ட் டு அப்படின்ற வார்த்தை. அப்போது டிசைடு அதுக்கு பக்கத்தில் டூ. அப்புறம் ஆஃபர் டூ. சரிங்களா? அப்புறம் ஃபர்கட் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்கெட் அப்படின்ற வார்த்தை வந்து அதுக்கு பக்கத்தில் டூ வச்சு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம். சாரி, ஐ ஃபர்கெட் டு சுவிட்ச் ஆஃப் த ஃபோன் அப்படின்னா ஐயோ இல்லை சுவிட்ச் ஆஃப் த ஃபேன்னா, ஏன்பா அப்பா கேட்குறாங்க வீட்டில், ஏன்பா அந்த வீட்டில் ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு ஹாலில், அது சுவிட்ச் ஆஃப் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ நான் மறந்துட்டேன்ப்பா, ஐயோ சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் மறந்துட்டேன்னா ஃபர்காட்னு வரும். இப்போ ஐயோ அப்படின்னு மறந்துட்டேன்னு சொல்லும்போது ஐ ஃபர்காட் டு சுவிட்ச் இட் ஆஃப். டு சுவிட்ச் இட் ஆஃப்னா அதை நான் நிறுத்துறதுக்கு மறந்துட்டேன். இல்லை ஐ ஃபர்காட் டு சுவிட்ச் ஆஃப் த ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சுவிட்ச் இட் ஆஃப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள், லேர்ன் அப்படின்ற வார்த்தை ஒரு என்னத்தை யூஸ் பண்ணுவோம், கற்றுக்கிறது. அவங்க எல்லாரும் வண்டி ஓட்ட கற்றுக்குறாங்க அப்படின்னா தே ஆர் லேர்னிங் அப்படின்னு கூட தே ஆர் லேர்னிங், இல்லை தே லேர்ன் டு டிரைவ் எ கார். லேர்ன் டு டிரைவ் எ கார்னா அவங்க ஒரு கார் ஓட்ட கற்றுக்குறாங்க. சரிங்களா? அப்படின்னு அர்த்தம். அப்போது நான் இப்போ சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஒரு வெர்புக்கும் பக்கத்தில் டூ. அந்த வெர்பு வந்து என்ன வெர்பாக தான் இருக்கணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக தான் இருக்கணும். அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கிற வெர்பு டேபிளில் முதல்ல வர வார்த்தைகள் தான் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்புக்கும் இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தைகளுக்கு மட்டும்தான் அப்புறம் டூ சேர்க்கணுமானா இல்லை. இப்போ வாண்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதோட பாஸ்ட் டென்ஸ் வாண்டட் டூ அப்படின்னு வரலாம். வாண்ட் டூன்னு வரும், வாண்டட் டூன்னு வரல அப்படின்னு வரும். இப்போ டிசைட்னு ஒரு வார்த்தை இருக்குது, இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. இல்லை டிசைட் டூ அப்படின்னு யூஸ் பண்ணலாம், இல்லை டிசைடட் டூ அப்படின்னு யூஸ் பண்ணிங்களா. சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஃபர்கெட் ஐ ஃபர்கெட் டூ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபர்காட் டு டூ தட், ஐ ஃபர்காட் டு டூ தட்னா நான் அதை செய்ய மறந்துட்டேன் அப்படின்னும் யூஸ் சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போது நான் கடைசியாக சொன்னேன்ல, தே லேர்ன்னா அவங்க கற்றுக்குறாங்க. டு டிரைவ் எ கார் அப்படின்னா அவங்க கார் ஓட்ட கற்றுக்குறாங்க. இல்லை இப்படி கூட சொல்லணும்னா தே ஆர் லேர்னிங் டு டிரைவ் எ கார் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்போ இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். அப்போ நான் இப்போ சொல்ல போகிற வெர்புக்கும் பக்கத்தில் டூ வரும். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. அப்போ இதுக்கு பக்கத்தில் மட்டும்தான் டூ வருமா அப்படின்னு கேட்டால், அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு மட்டும்தான் டூ வருமான்னு கேட்டால் வராது. இதுவும் நம்ம இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மெட்டில் கூட நம்ம டூ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் அதிகமாக வந்து இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு இப்போ நான் சொன்னது வாண்ட்டு, ஹோப்பு, நீடு, பிளானு, எக்ஸ்பெக்ட், ப்ராமிஸு, ரிஃப்யூஸு, ஆஃபர், டிசைட், ட்ரை, ஃபர்கெட், லேர்ன் இதுக்கு பக்கத்தில் டூ வச்சு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு சில சென்டென்ஸை சொல்கிறேன். நீ அங்கே போக தேவையில்லை. அப்பா சொல்கிறாரு. அப்பா நீங்கள் கேட்குறீங்க, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு, அப்பா
நாளைக்கு நாங்கள் போகட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உடனே டக்குன்னு என்ன சொல்கிறாரப்பா, நீ உனக்கு எக்ஸாம் இருக்குது, நாளைக்கு அங்கே போக தேவையில்லை அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு கோ. அப்போ நீட் டு வந்துடுது பாருங்கள். யூ டோன்ட் நீட் டு கோ தேர் அப்படின்னா நீ அங்கே போக தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது இன்னொன்று இந்த வாண்ட் டு வச்சு சொல்லலாம். வாண்ட்டு ப்ளஸ் டூ. சரிங்களா? வாட் டு யூ வாண்ட் டு டூ திஸ் ஈவினிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி நீ என்ன ஈவினிங் என்ன பண்ணலான்னு நினைக்கிற, என்ன பண்ணலான்னு விரும்புனா ஐ வாண்ட் டு கோ டு பீச் பை திஸ் ஈவினிங். இன்றைக்கி வந்து நான் பீச்சுக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்கேன். விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு கோ டு பீச் திஸ் ஈவினிங். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்க்கலாம். ஃபர்கெட் தான் உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஃபர்காட்டுக்கு பக்கத்தில் டூ வச்சு அதிகமாக நம்ம சென்டென்ஸ் வந்து சொல்லலாம். இப்போ ஃபர்கெட் அப்படின்ற வார்த்தை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. ஃபர்கெட் அப்படின்றது, ஃபர்காட் அப்படின்றது பாஸ்ட்டு. சரிங்களா? ஃபர்கெட்டன் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். நாங்கள் எழுதும்போது ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் எழுதியிருக்கோம், தப்பு. சரிங்களா? ஃபர்கெட்டு தான் ப்ரெசண்ட்டு, ஃபர்காட் வந்து ஃபாஸ்ட்டு, ஃபர்கெட்டன் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி லேர்ன் டு, ட்ரைடு டு. ஐ வாஸ் ட்ரைட் டு டூ தட் அப்படின்னா அப்பா நான் அதை செய்யலைன்னு இல்லை, ஆனால் நான் அதை செய்கிறதுக்கு நிறைய டைம் முயற்சி பண்ணேன். லாட் ஆஃப் டைம் ஐ ட்ரை டு டூ தட். நான் அதை செய்கிறதுக்கு நிறைய வாட்டி நான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நீட் டு சொல்லியாச்சு, லேர்ன் டு சொல்லியாச்சு. சரிங்களா? அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸோ அது இது மாதிரி என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஒரு ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. இப்போது லேர்னு, ட்ரைடு, ட்ரை, நீடு, இது எல்லாமே ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. அது கூட ஒரு டூ சேர்ந்து வர்ற ஃபார்மேட்டில் வருது. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஸோ இப்போ அது முடிஞ்சிருச்சு. ஒரு ப்ரெசன்டென்ஸ் வெர்பு கூட டூ சேர்த்து வரும்போது அதனுடைய வார்த்தைகள் எப்படி மாறுது, சென்டென்ஸில் வரும்போது அதோட மீனிங் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து ஒரு சில வார்த்தைகள் கூட இப்போது என்ஜாய், மைண்டு, ஸ்டாப்பு, சஜஸ்ட், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அப்புறம் ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர வார்த்தைகள் வரும், அடிக்கடி வரும். அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அப்போது எப்பப்பெல்லாம் என்ஜாய் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ஜாய், மைண்ட், ஸ்டாப், சஜஸ்ட், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அப்புறம் ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர ஃபார்மேட், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரக்கூடிய அந்த வெர்பு ஃபார்மேட், வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர ஃபார்மேட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வார்த்தையை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ஜாய், மைண்டு, ஸ்டாப், சஜஸ்ட்டு. இப்போ இது உதாரணமாக பாருங்க. இந்த 4 வார்த்தைகளுக்கு அப்புறமா நீங்கள் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன். இப்போது எனக்கு ரொம்ப மழையில் நனையிறது பிடிக்கும் அப்படின்னா ஐ என்ஜாய் கெட்டிங் வெட் இன் த ரெயின். அப்படின்னா எனக்கு மழையில் நனைஞ்சி ரொம்ப அப்படியே சட்டெல்லாம் ரொம்ப சிலுன்னு ஆவி எனக்கு மழையில் நனைஞ்சு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஐ என்ஜாய் கெட்டிங். இப்போ பாருங்கள், என்ஜாய்க்கு அப்புறம் கெட்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. வெர்போட ஐஎன்ஜி கெட்டு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துருச்சா? இப்போ என்ஜாய் கெட்டு ப்ளஸ் ஐஎன்ஜி, என்ஜாய் கெட்டிங், ஐ என்ஜாய் கெட்டிங் வெட் இன் த ரெயின். அப்போது மழையில் எனக்கு நனைஞ்சது பிடிக்கும். அடுத்து ரெண்டாவது, நான் அதை பற்றிலாம் இன்னும் கவலைப்படுறதே இல்லை, அதை பற்றி நான் நினைக்கிறதே இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் மைண்ட்னா நான் அதை பற்றி யோசிக்கிறதில்ல, நான் அதை பற்றி கேர் பண்ணிக்கிறது. ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் தட் அப்படின்னா ஐ டோன்ட் மைண்ட், இங்கே அபவுட் தட் போட முடியாது. மைண்டுக்கு அப்புறம் வேறு வார்த்தைகள் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர வார்த்தை மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்களேன். இப்போ உனக்கு காலையில் எழுந்திருக்கிறது பிடிக்குமா? பிடிக்கும், ஆனால் நான் எழுந்திருக்கிறதே இல்லை. ஆனால் அது எழுந்திருக்கிறதாலையும் எனக்கு அதை பற்றி நான் யோசிக்கிறதால அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை, அதை பற்றி எனக்கு கேர் பண்ணிக்கவே மாட்டேன். நான் எப்போவுமே ஒரு 6 o'clock தான் எழுந்திருப்பேன். சரிங்களா? இந்த 4 to 5 அந்த மாதிரிலாம் நான் எழுந்திருக்க மாட்டேன். சரிங்களா? அப்போது அந்த மாதிரியான வார்த்தைகள் இன்னும் வரும். எனக்கு காலையில் எழுந்திருக்கிறது பிடிக்கும், ஆனால் நான் அதை பற்றிலாம் யோசிக்கிறதுல நான் அதை பற்றி மைண்ட் பண்ணிக்கிறதே இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் மைண்ட் கெட்டிங் அப் இயர்லி இந்த மார்னிங். நான் காலையில் எழுந்திருக்கிறத பற்றி நான் மனசில் போட்டு குழப்பிக்கிறது இல்லை, மைண்ட் பண்ணிக்கிறதே இல்லை, அதை பற்றி நினைக்கிறதே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ மைண்டுக்கு அப்புறம் கெட்டிங் அப் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சா, வெர்போட ஐஎன்ஜி கெட்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சா, சரி. அப்போ இதெல்லாம் பயன்படும், அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம். இப்போ பாருங்கள், மைண்ட் நின்றுச்சா அப்படின்னு கேட்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா இல்லை நின்றுடுச்சா அப்படின்னு கேட்க ஹேஸ் இட் ஸ்டாப்டு ரெய்னிங். அப்போ ஸ்டாப் அப்படின்ற ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு வந்து ஸ்டாப்டு அப்படின்ற பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு பக்கத்துலேயும் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர வார்த்தையாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், என்ஜாய், மைண்டு, ஸ்டாப்பு, சஜஸ்ட், இந்த 4 வார்த்தையும் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்போட வார்த்தைகள். இதை வந்து பாஸ்ட் டென்ஸாவோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் நம்ம எழுதி அதுக்கு பக்கத்துலேயும் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். சோனியா சஜஸ்டட். அடுத்தது ஸ்டாப்டு சொன்னேன்னா மழை நின்றுடுச்சா அப்படின்னு கேட்கும்போது ஹேஸ் இட் ஸ்டாப்ட் ரெய்னிங் அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா இன்னும் மழை நிற்கல. ஹேஸ் இட் ஸ்டாப்டு ரெய்னிங் அப்படின்னா நோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஹேஸ் இட் ஸ்டாப்டு ரெய்னிங். அப்போ ஸ்டாப்டு அந்த வெர்பு ப்ளஸ் வெர்புக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி, ஸ்டாப்டு ரெய்னிங் கண்டினியூஸ் வர வெர்பு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். சோனியா சஜஸ்டட் கோயிங் டு த சினிமா. இப்போ சஜஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துலேயும் நம்ம வெர்போட ஐந்து சேர்த்துக்கலாம். இப்போ சஜஸ்ட் அப்படியோட பாஸ்ட் ஃபார்மேட் வந்து சஜஸ்டட். அப்போது சஜஸ்டட் கோயிங் பாருங்கள். சோனியா சஜஸ்டட் கோயிங் டு த சினிமா. சோனியா என்ன சொன்னாலாம், நம்ம சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறான் நம்மளை. சரிங்களா? சோனியா என்ன சொன்னால், சோனியா சஜஸ்டட் கோயிங் டு த சினிமா அப்படின்னு சொல்கிறா. சரிங்களா? இப்போ ஐ என்ஜாய் டான்ஸிங்னா எனக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஐ என்ஜாய்னா எனக்கு பிடிக்கும், டான்ஸிங்னா எனக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஐ எம் என்ஜாயிங் நான் சொல்லலை, ஐ என்ஜாய் என்ன செய்யணுமோ அதை சொல்கிறேன். சரிங்களா? ஐ என்ஜாய் டான்ஸிங்னா எனக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அப்போ என்ஜாய், மைண்டு, ஸ்டாப்பு, சஜஸ்ட் இதெல்லாம் ப்ரெசன்ட் வெர்பு. இந்த வார்த்தையோட ப்ரெசன்ட் ஃபார்மெட்டு, பாஸ்ட் ஃபார்மெட்டு, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் ஃபார்மெட்டு, இதுக்கு அப்புறம் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அதுக்கு அடுத்தது என்னது, வெர்போட ஐஎன்ஜி வெர்பு. இன்னும் மூணாவது என்னென்னா, ஒரு வெர்புக்கு பக்கத்தில் ஒரு ஐஎன்ஜி இல்லை டூ, இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம எப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் முன்னாடி சொல்லும்போது இந்த வெர்பு வந்து ப்ரெசன்ட் வெர்பு தான். அந்த ப்ரெசன்ட் வெர்புக்கும் பக்கத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த வெர்போட பாஸ்ட் டென்ஸுக்கும் பக்கத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மேட்லுக்கும் பக்கத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ கோ ப்ளஸ் ஐஎன்ஜி. சரிங்களா? வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வருது. இப்போ நம்ம இதை வந்து சென்டென்ஸில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போது வெர்புக்கும் பக்கத்தில் ஐஎன்ஜி இல்லைன்னா டூ வர வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ வெர்புக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி தான் ஏற்கனவே பார்த்தோம். டு யூ லைக் கெட்டிங் அப் ஏர்லி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. லைக் கெட்டிங் அப், இப்போ லைக்ன்றது ஒரு ப்ரெசன்ட் வெர்பு, அதுக்கு பக்கத்தில் வெர்பு வருது. டு யூ லைக் நீ விரும்புறியா, கெட்டிங் அப் ஏர்லினா நீ சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு விரும்புறியா அப்படின்னு கேட்குறாங்க. டு யூ லைக் கெட்டிங் அப் ஏர்லி அப்படின்னா உனக்கு நீ சீக்கிரமாக எழுந்திருக்கிறது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொன்று பாருங்களேன், வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வருது. ஐ ப்ரிஃபர் ட்ராவலிங் பை அ கார். இப்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பஸ்ஸில் போகிறத விட காரில் போகிறது ரொம்ப பிடிக்கும், இல்லை ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அப்போ ப்ரிஃபர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, எனக்கு பிடிக்கும், விருப்பம். அடுத்தது வந்து தேர்வு செய்தல், அதாவது ஒன்று காட்டிலும் இன்னொன்று வந்து எனக்கு பிடிக்கும்னும் போது நம்ம ப்ரிஃபர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்தது முன்னுரிமை அளிக்கிறது, அந்த மாதிரியான இடங்களில் நம்ம ப்ரிஃபர் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஐ ப்ரிஃபர் ட்ராவலிங் பை அ கார் தென் பஸ் அப்படின்னா, பஸ்ஸில் போகிறத விட எனக்கு காரில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான். சரிங்களா? அப்போ ப்ரிஃபர்ன்ற வார்த்தை வந்து மீனிங் வந்து தேர்வு செய்தல், விருப்பம் அப்படின்னு நான் இங்கே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இதில் பாருங்கள், அப்போது ஒரு வெர்பு. சரிங்களா? ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஷி லைக்ஸ் டான்ஸிங் அப்படின்னா அவளுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்குமா. சரிங்களா? ஷி லைக்ஸ் டான்ஸிங் அப்படின்னா அவளுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்குமா. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது, எப்போவுமே எனக்கு தாமதமாகிறது பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நான் வெர்புக்கும் பக்கத்தில் ஐஎன்ஜி வர வார்த்தையை சொல்ல போகிறேன். அப்போது எப்போவுமே எனக்கு லேட் பண்ணுறது, ஒரு சில விஷயங்களை லேட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுன்னா ஐ ஹேட் பீயிங் லேட்னா, ஹேட்டுக்கும் பக்கத்தில், ஹேட்ன்றது ஒரு ப்ரெசன்ட் வெர்பு, அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து ஒரு வார்த்தை வருதா, ஹேட் பீயிங். சரிங்களா? ஐ ஹேட் எனக்கு பிடிக்காது, என்னது பிடிக்காது, பீயிங் லேட், எப்போவுமே தாமதமாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஐ ஹேட் பீயிங் லேட்னா எனக்கு தாமதமாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ வெர்புக்கும் பக்கத்தில் டூ கடைசியில் பார்த்தும்போது, அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா ஏதாவது ஒரு வெர்பு, இட் ஸ்டார்ட்ஸ் டு ரெயின் அப்படின்னு சொல்லிக்கலாம். இட் ஸ்டார்ட்ஸ் டு ரெயின். ஸோ அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து வெர்புக்கும் பக்கத்தில் வெர்புக்கும் பக்கத்தில் ஐஎன்ஜி வர வார்த்தை பார்த்தோம்.
இல்லை வெர்புக்கும் பக்கத்தில் ஒரு டூ வர வார்த்தையை பார்த்தோம். இப்போ டூ வர வார்த்தையெல்லாம் சொல்லும் பாருங்களேன். ஏற்கனவே பார்த்துட்டு ஒரு வெர்புக்கும் பக்கத்தில் ஐஎன்ஜி இல்லை டூ வர வார்த்தை. இப்போ பார்க்குறது வந்து வெர்பு ப்ளஸ் டூவு, அதுக்கும் பக்கத்தில் இன்னும் ஒரு வெர்பு வர மாதிரி நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போது உனக்கு கேட்குறாங்க, உனக்கு காலையில் எழுந்திருக்கிறது பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம ரெண்டு விதமாக கேட்கலாம். அதாவது வெர்புக்கும் பக்கத்தில் ஐஎன்ஜி வச்சு சொல்லலாம், இல்லை வெர்புக்கு பக்கத்தில் ஒரு டூ அப்புறம் ஒரு வெர்பு போட்டு சொல்லலாம். இப்போ பாருங்களேன், டூ யூ லைக், உனக்கு பிடிக்குமா, ஐஎன்ஜி வச்சு சொல்கிறேன். டூ யூ லைக் வெர்பு, லைக்ன்றது வெர்பு, அதுக்கு பக்கத்தில் ஐஎன்ஜின்றது வந்து இப்போ பாருங்கள், டூ யூ லைக் உனக்கு பிடிக்குமா கெட்டிங் ஏர்லி, கெட்டிங் அப் இயர்லினா உனக்கு காலையில் எழுந்திருக்கிறது பிடிக்குமா. வெர்புக்கு பக்கத்தில் லைக் அப்படின்ற வெர்புக்கு பக்கத்தில் கெட்டிங் அப் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு சொன்னோன்னா, இப்போ இன்னொன்றுக்கு வந்து டூ யூ லைக் உனக்கு பிடிக்குமா, வெர்புக்கு பக்கத்தில் டூ ப்ளஸ் வெர்பு டு கெட் அப் இயர்லி, டூ யூ லைக் டு கெட் அப் இயர்லி, அப்போ உனக்கு காலையிலே எழுந்திருக்கிறது பிடிக்குமா. அப்போ வெர்பு பக்கத்தில் ஐஎன்ஜி வச்சு சொல்லலாம். அப்போது இல்லைன்னா வெர்புக்கும் அடுத்தது ஒரு டூ போட்டு அதுக்கப்புறம் ஒரு வெர்பு வச்சு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இப்போது எனக்கு காரில் போகிறது பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு காரில் போய் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சென்டென்ஸை வெர்புக்கும் பக்கத்தில் ஐஎன்ஜி வச்சு சொன்னோன்னா, ஐ ப்ரிஃபர் ட்ராவலிங் பை கார் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து டூ வச்சு சொன்னோன்னா, ஐ ப்ரிஃபர் டு ட்ராவல் பை எ கார் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ டூ வெர்புக்கும் பக்கத்தில் ஐஎன்ஜி வச்சு சொல்லலாம். அதே சென்டென்ஸை வந்து வெர்புக்கு பக்கத்தில் டூ ப்ளஸ் வெர்பு வச்சு சொல்லலாம். சரிங்களா? அதுதான் நம்ம இப்போ இங்கே எழுதி போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது இங்கே பாருங்களேன், எனக்கு தாமதமாக வர்றது சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னால், ஐ ஹேட் பீயிங் லேட், எனக்கு தாமதமாக வர்றது சுத்தமாக பிடிக்காது. இல்லைனா எனக்கு சரக்கு அடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது, எனக்கு ஆல்கஹால் சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்காதுன்னா, ஐ ஹேட் டு ட்ரிங்க் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஐ ஹேட் ட்ரிங்கிங் ஆல்கஹால்னு சொல்லலாம். ஐ ஹேட் டு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம், இல்லை ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டூ ட்ரிங்க்குன்னு வரும்போது இந்த இடத்துல இது வெர்பு இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க. ட்ரிங்கிங் வரும்போது இது வந்து நவுனாக வரும். சரிங்களா? குடிக்கிறது அப்படின்னு வரும். இந்த டூ ட்ரிங்க்னா குடிக்க அப்படின்னு மீனிங் வந்துடும். சரிங்களா? அது இன்ஃபினிட்டிவில் வந்துடும். இது வந்து நவுனாக வரும். ஐ ஹேட் டு ட்ரிங்க் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹேட் ட்ரிங்கிங் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரி எனக்கு தாமதமாக இருக்கிறது பிடிக்காது அப்படின்னு சொல்கிறப்போ ஐஎன்ஜி வச்சு சொல்லும்போது ஐ ஹேட் பீயிங் லேட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹேட் டு பி லேட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது மழை பெய்ய ஆரம்பம். நேற்று நாங்கள் போனோன்னா, நேற்று மதியம் ஒரு 10 மணிக்கெலாம் காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, இட் ஸ்டார்டட் ரெய்னிங் எஸ்டர்டே அட் 10 o'clock in the morning. 10 o'clock in the morning அப்படின்னா நேற்று காலையில் ஒரு 10 மணிக்கு திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சு. இட் ஸ்டார்டட் ரெய்னிங் அப்படின்னு வெர்போட ஐஎன்ஜி வச்சு சொல்கிறேன். இதே வெர்போட ஒரு டூ சேர்த்து அதுக்கு பக்கத்தில் வெர்பு சேர்த்து சொல்லும்போது, ஸோ அப்போது உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? இப்போது வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வர்றதுக்கும் அதோட ஒரு வெர்போட டூ சேர்ந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்பு சேர்ந்து வர்றதுக்கும் வித்தியாசம் என்ன புரியுதா? ரெண்டுமே ஒன்று தான். எனக்கு வந்து லேட்டாக வர்றது பிடிக்காது, எனக்கு சினிமா பார்க்குறது பிடிக்காது. இப்போ பாருங்களேன், ஐ ஹேட் வாட்சிங் சினிமாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எனக்கு சினிமா பார்க்குறது சுத்தமாக பிடிக்காது. சினிமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றது மொதல் வார்த்தை. ஐ ஹேட் வாட்சிங்னா பார்க்குறது. ஐ ஹேட் வாட்சிங் சினிமாஸ்னால் எனக்கு சினிமா பார்க்குறது சுத்தமே பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு மீனிங்கு. பாருங்கள், அடுத்தது வந்து ஐ ஹேட் டு வாட்ச் சினிமாஸ்னால் எனக்கு சினிமா பார்க்க சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த வாட்ச் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நவுனாக வருது. ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு இன்ஃபினிட்டிவாக வருது, வெர்பு கோடு சேர்ந்து ஒரு இன்ஃபினிட்டிவாக வருது. ஸோ அப்போது நவுனுக்கும் டூ ப்ளஸ் வெர்புக்கும் வித்தியாசம் மாறுது. ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பது, ரெண்டாவது வந்து பார்க்க, அவ்வளோதான். டூ ப்ளஸ் வாட்ச்னா பார்க்க, அதே மாதிரி வாட்சிங்னா இதை தான் நம்ம வந்து வாட்சிங்னா பார்ப்பது. சரிங்களா? இப்போது வாக்கிங்னா, இப்போ பாருங்களேன், எனக்கு காலையிலே நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் வாக்கிங் இன் த மார்னிங் ரெகுலர்லி. எனக்கு வழக்கமாக காலையில் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஐ லைக் வாக்கிங் இன் த மார்னிங் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லலாம். இல்லை இப்படி கூட சொல்லலாம், ஐ லைக் டு வாக்
ரெகுலர்லி இந்த மார்னிங் இப்படி கூட சொல்லலாம். சரிங்களா? அப்போ வாட்சிங்னு சொல்லலாம், அது வந்து ஜெரண்டாக வருது. ஜெரண்ட் அந்த இடத்துல நவுனா இந்த அதாவது ஐஎன்ஜி சேர்ந்து வரும்போது அது ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வினையால் அணையும் பெயர், தமிழில் வந்து வினையால் அணையும் பெயர்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுதான் ஜெரண்டு. சரிங்களா? அதே வந்து நம்ம வெர்பு கூட சேர்ந்து வரும்போது இன்ஃபினிட்டிவாக வரும். அப்போ வாட்சிங்கிறதுக்கும் டு வாட்ச்ன்றதுக்கும் மீனிங்கெல்லாம் ஒன்று தான், வார்த்தைகள் தான் வேறு வேறு. சரிங்களா? ஓகே, இப்போ இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரதும் டூ சேர்ந்து வர்றதும் எப்படி வித்தியாசமாக வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ இந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரப்போலாம் நம்ம எந்தெந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக்கு, ப்ரிஃபரு, லவ், ஹேட்டு, ஸ்டார்டடு. இதையே வந்து நான் வெர்பு கூட ஒரு டூ போட்டு அதுக்கும் பக்கத்தில் ஒரு வெர்பு, அப்போ வெர்பு ப்ளஸ் டூ ப்ளஸ் வெர்பு அப்படின்ற ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி லைக் டு கெட் அப், ப்ரிஃபர் டு ட்ராவல், லைவ் டு டான்ஸ், லவ் டு டான்ஸ் அப்படின்லாம் சொல்லலை, ஹேட் டு பி லேட், அப்புறம் ஸ்டார்டட் டு ரெயின், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம். சரிங்களா? அப்போ வெர்புன்னு சொல்கிறது ப்ரெசன்டென்ஸ் வெர்பு மட்டுமே வராது, ஒரு வெர்போட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மெட்டாக இருக்கலாம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வார்த்தையாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பகரம் டூ போட்டு ப்ளஸ் ஒரு வெர்பு சேர்ந்து வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? இப்போ அடுத்தது என்ன சொல்கிறேன் இங்கே பாருங்கள். ஐ வுட் லைக் தான் எனக்கு விருப்பம். அந்த ஐ வுட் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு பக்கத்தில் ஐ வுட் அப்படின்றதுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்கு பக்கத்தில் என்னென்ன வார்த்தைகளை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஐ வுட் லவ், ஐ வுட் லைக், ஐ வுட் ப்ரிஃபர். உங்களுக்கு இப்போ பாருங்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு பஸ்ஸில் போகிறது பிடிக்குமா, காரில் போகிறது பிடிக்குமா, நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐ வுட் ப்ரிஃபர் ட்ராவல் பை எ கார் தென் பைக் அப்படின்னா எனக்கு தென் பஸ் அப்படின்னா எனக்கு பஸ்ஸில் போகிறத விட எனக்கு காரில் போகிறது தான் எனக்கு பிடிக்கும். நான் அப்போது ரெண்டு கேட்டாங்க, அது ஒன்று சூஸ் பண்ணுறேன். அப்போ விருப்பமாக எதை சூஸ் பண்ணுறேன், ஐ வுட் ப்ரிஃபர் அப்படின்னா நான் சூஸ் பண்ணுறேன். உனக்கு ப்ரிஃபர்னால் எனக்கு அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறேன், எனக்கு அது பிடிக்கும் அப்படின்ற அர்த்தம். ஐ வுட் ஹேட் அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வுட்டுக்கும் பக்கத்தில் லவ், லைக், ப்ரிஃபர், ஹேட். ஐ வுட் லைக், ஐ வுட் லவ், ஐ வுட் ப்ரிஃபர், ஐ வுட் ஹேட் அப்படின்ட்டு 4 வார்த்தையும் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு டூ போட்டு அதுக்கு பதிலாக ஒரு வெர்பு சேர்த்துக்கலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம எப்படி ஐ வுட் லைக் டு மீட் யூனா, நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உன்னை பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ வுட் லைக் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து டு மீட் அப்படின்றத எடுத்துகிட்டு ஐ வுட் லைக் மீட்டிங் யூ அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அது வந்து அமையாது. சரிங்களா? ஓகேங்களா? அப்புறம் ஐ வுட் லவ் டு கோ டு யூஎஸ்ஏ, எனக்கு யூஎஸ் போகிறது இல்லை கலிஃபோர்னியா போகிறது ரொம்ப பிடிக்கும், இல்லை நியூயார்க் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஐ வுட் லவ் டு கோ டு நியூயார்க் அப்படின்னா நான் நியூயார்க் போகிறத ரொம்ப விரும்புகிறேன். ஐ வுட் லவ் டு கோ டு நியூயார்க், ஏன்னா லாஸ்ட் வீக் தான் நான் நியூயார்க் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு நியூயார்க் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ ஐ வுட் லவ், ஐ வுட் லைக், ஐ வுட் ப்ரிஃபர்னால் ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று நான் சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஐ வுட் ப்ரிஃபர் டீ தென் காஃபி ரேதர் தென் காஃபி அப்படின்னா எனக்கு காஃபிக்கு பதிலாக நான் டீயை தான் எப்பவுமே சூஸ் பண்ணுவேன். ஐ வுட் ஹேட் பீயிங் லேட், ஐ வுட். ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து ஐ வுட்டுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணுறக்கூடிய வார்த்தைகள் நம்ம இப்போ இந்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு கிளாஸில் நான் என்ன பார்த்துருப்பேன்னா, நீ ஒரு இந்த மாதிரியாக இருக்க நான் ஆசைப்பட்றேன், உன்னை நான் இப்படி பார்க்க ஆசைப்பட்றேன், இல்லைன்னு நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன், ஐ டோல்ட் யூ டு, அதை ஒன்று செய்ய சொன்னேன், ஒரு செயலை நான் உங்கள்கிட்ட செய்கிறதுக்கு சொன்னேன் அப்படின்ற பட்சத்துலலாம். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் என்னென்னா, ஐ வாண்ட் யூ டு அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஐ டோல்ட் யூ டு அப்படின்ற ஒரு வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஐ வாண்ட் யூ டு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்பை போட்டோம்னா நம்ம எந்த வெர்பு சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்டென்ஸோட மீனிங் மாறும். ஐ டோல்ட் யூ டுனா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, அப்போ வாண்ட் யூ டுனா நான் விரும்புகிறேன், நான் உன்னை இந்த மாதிரியாக பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஐ வாண்ட் யூ டு பி ஹாப்பி அப்படின்னா நீ ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு போதும், நீ ஹாப்பியாக இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாண்ட் யூனா நான் உன்னை விரும்புகிறேன். எந்த மாதிரி விரும்புகிறேன்? டு பி ஹாப்பி, நான் உன்னை ஹாப்பியாக இருக்கணும், அதனால தான் நான் விரும்புகிறேன், நீ ஹாப்பியாக இருக்கிறத நான் விரும்புகிறேன். அடுத்தது டோன்ட் வாண்ட் எனிபடி, நான் விரும்புறதில்ல, ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு நோ தேர் சீக்ரெட் அப்படின்னா தே டோன்ட் வாண்ட் எனிபடினா அவங்களோட சீக்ரெட் பற்றி எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் தே டோன்ட் வாண்ட் எனிபடி டு நோ தேர் சீக்ரெட் அப்படின்னு சொல்லும்போது
அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. தே டோன்ட் வாண்ட் எனிபடி, மற்ற யாருமே வந்து அவங்களோட சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல. சரிங்களா? அப்போ இதெல்லாம் எப்படி மாறுதுன்னு பார்த்துங்க. சரிங்களா? அதே மாதிரி டிட் நாட்டு, டோன்ட்டு, டூ இதெல்லாம் எப்படி வந்து வருது, ஒரு சென்டென்ஸில் எப்படி வருது அப்படின்னு கேட்கும்போது, டிட் நாட் அப்படின் போது ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் டு பி ஹியர். சாரி, இங்கே பாருங்களேன். ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தெம் டு பி ஹியர்னா, நான் வந்து அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கிறதில்ல. ஐ டிட் நாட் எதிர்பார்க்கல. ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட், நான் அவங்க இங்கே இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தெம் டு பி ஹியர்னா, அவங்க இங்கே இருக்கிறத எதிர்பார்க்கல. அடுத்தது ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு பி ஹியர்னா, நான் அவங்க இங்கே இருக்கிறத நான் எதிர்பார்ப்பதில்லை, எப்போவுமே எதிர்பார்க்கறதில்ல. ஸோ ஐ டூ எக்ஸ்பெக்ட் தெம் டு பி ஹியர்னா, நான் அவங்க இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன், இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ஒன்று வந்து டோன்ட்னா எதிர்பார்க்குறதில்ல, டிட் நாட்னா கடந்த காலத்தில் எதிர்பார்க்குறதில்ல, டூன்னா இப்போது எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து எப்படி மீனிங் மாறுது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அப்போ ஐ டோல்ட் யூ டு அப்படின்ற வார்த்தை வந்து எப்படி மாறுது? ஐ டோல்ட் யூனா, ஐ டோல்ட் யூ டு ரைட் த எக்ஸாம், ஐ டோல்ட் யூ டு க்ளோஸ் த விண்டோ, ஐ டோல்ட் யூ டு ஓப்பன் த விண்டோ, ஐ டோல்ட் யூ டு வாக். அப்படின்னா நான் உங்கள்கிட்ட நடக்க தானே சொன்னேன், நான் உங்கள்கிட்ட அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ண தானே சொன்னேன், நான் உங்கள்கிட்ட அந்த ஜன்னலை மூட தானே சொன்னேன், நான் உன்னை அதை எழுது தானே சொன்னேன், ஐ டோல்ட் யூ சொன்னல அப்படின்னு வரும். ஐ டோல்ட் யூ டு சுவிட்ச் ஆன் த ஃபேன் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட அந்த ஃபேனை ஆன் பண்ண தானே சொன்னேன். அப்புறம் ஐ டோல்ட் யூ வெயிட் ஃபார் மீ, எனக்காக உன்னை காத்திருக்க தானே சொன்னேன் அப்படின்லாம் அர்த்தம். அப்போ டோல்ட் யூனா நான் உங்கள்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன்னா அதுக்கு பக்கத்தில் வெர்பு சொல்லணும். சரிங்களா? அப்புறம் ஐ டோல்ட் யூ நாட் டு டூ தட், நாட் டு அப்படின்ட்டு ஐ டோல்ட் யூ நாட் டு சுவிட்ச் ஆஃப் த ஃபேன் அப்படின்னா இது வந்து இன்டைரக்டாக சொல்கிறது. சரிங்களா? நான் உங்கள்கிட்ட இந்த ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஐ டோல்ட் யூ நாட் டு சுவிட்ச் ஆஃப் த ஃபேன், ஐ டோல்ட் யூ நாட் டு ஓப்பன் த விண்டோ, அந்த விண்டோவை நான் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். சரிங்களா? அப்புறம் ஐ டோல்ட் யூ டு ரைட் ஹியர், நான் ஒன்று இங்கே எழுதக்கூடாதுன்னு சொன்னேன். சரிங்களா? இப்போ வெயிட் ஃபார் மீனா, ஐ டோல்ட் யூ வெயிட் ஃபார் மீ, ஐ செட் தட் அப்படின்ற ஒரு சொல்லலாம். இல்லை ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீன்னு சொல்கிறாங்க. தம்பி எனக்காக இங்கே 2 நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் ஃபார் மீ, எனக்காக காத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்து அதை கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லும்போது எப்படி மாறும்? நான் உங்ககிட்ட இங்கே 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ண தானே சொன்னேன், 2 நிமிஷம் வெயிட் பண்ண தான் சொன்னேன், அதுக்குள்ளே ஏன் போனேன்? ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ டு வெயிட் ஃபார் ஹியர், டு வெயிட் ஃபார் மீனா நான் உன்னை இங்கே காத்திருக்க தானே சொன்னேன், அதுக்குள்ளேயே ஏன் போனேன் அப்படின்ற மாதிரி யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்தது வந்து லெட்டுன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் மீ, ஹெர், ஹிம், தெம் இதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போது லெட் மீ யூஸ் தட் அப்படின்னா என்ன, அதை யூஸ் பண்ண விடும், அலோ பண்ணுங்கள். லெட் மீனா அலோ அப்படின்னு அர்த்தம். சாரி, லெட்டுனா அலோ, ஷல் பி அப்படின்ற மீனிங்கில் வரும், பர்மிஷன் கொடுங்க. அப்போ லெட் மீ யூஸ் இட் அப்படின்னு கேட்குறேன்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ லெட் ஹர் யூஸ் இட் அப்படின்னா அவள் அதை யூஸ் பண்ணிக்கலாமா, அவள் அதை யூஸ் பண்ணிக்க விரும்புகிறா அப்படின்னு வரும். அப்புறம் லெட் ஹிம் யூஸ் இட் அப்படின்னா அவள் அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வரும். அடுத்தது வந்து லெட் தம் யூஸ் இட், அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு வரும். ஸோ பெர்மிஷனில் வரும் இதெல்லாம். ஸோ இப்போ பார்த்துட்டு வரைக்குமே ஒரு 2 நாள் கிளாஸோட ஃபுல் ரீகேப் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பயன்படுற விதத்தில் இருக்கும். நிச்சயமாக நம்ம அடுத்த கிளாஸில் நாளைக்கு இன்னும் நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு அடுத்த கிளாஸில் நம்ம கண்டினியூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? பை, டேக் கேர், வி வில் மீட் டுமாரோ கிளாஸ்.